இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஆன்லைன்ல லோன் வாங்குறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணியும் லோன் வாங்கலாம், இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணாமையும் உங்களால இதுல வந்து லோன் வந்து எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த லோன் ஆப்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ். ஸோ ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் வரைக்கும் உங்களால லோன் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 50,000 கீழே தான் லோன் தேவைப்படுது அப்படின்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல கண்டிப்பா உங்களால இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல லோன் வாங்க முடியும். உங்களுக்கு 50,000 மேல ஒரு 1,25,000 உள்ள லோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால 1 லேக்கு மேலேயே லோன் வாங்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லெவல் அப் லோன், அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லோன். லெவல் அப் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு லோனை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களால லோன் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5,000 அப்படின்னு இருந்தது, பட் இப்போ வந்து அதை வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல அதிகபட்சமா ரீபேமெண்ட் வந்து பண்றதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லோன். கேஷ் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் வரைக்கும் இதுல வந்து லோன் வந்து வாங்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம லோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 60,000 வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு லோன் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாம், இல்ல ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ லைவாவே வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரை மோஸ்ட்லி அப்ளை பண்ண நிறைய பேருக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்றாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகம், அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீயும் அதிகமாக தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 36% வரைக்கும் லாஸ்ட் டைம் நமக்கு சார்ஜஸ் வந்து பண்ணிதாங்க. இந்த டைம் எவ்வளவு சார்ஜஸ் பண்றாங்க அப்படிங்கறதை உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தன தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணி ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ண போற லோன் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லோன் தான் வந்து அப்ளை பண்ண போறோம். அதிகபட்சமா 1,25,000 வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த டைம் நமக்கு எவ்வளவு ஆஃபர் வந்து பண்றாங்க அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு நான் லைவாவே வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதுல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து எத்தனை மந்த் நமக்கு வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வேணும் அப்படிங்கறதையும் இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாயும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ 1 வருஷத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ எவ்வளவு அப்படிங்கறத இங்க வந்து நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 13,009 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும். ஒரு மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.4% வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு வந்து 2.4% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 28.8% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு இந்த லோன் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் பர்சனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் லெவலை வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹவுசிங் டைப், நீங்க இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா ஓன் ஹவுஸா வந்து கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஜாப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்ல ஸ்டூடெண்டா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த டைம்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெகுலர் எம்ப்ளாயா, இல்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றீங்களா, இல்ல ஃப்ரீலான்சர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரெகுலர் எம்ப்ளாய் அப்படிங்கறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கரண்ட் கம்பெனில எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்க நம்பர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கம்பெனி நேம் வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இண்டஸ்ட்ரி டைப் வந்து கேட்டிருக்காங்க. நான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்கரா, கலெக்டிங் ஏஜென்டா, மேனேஜரா, இல்ல ப்ரொஃபஷனலா, இல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்டா, இல்ல அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எந்த கேட்டகரியோ நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல உங்களோட மந்த்லி இன்கம் வந்து என்டர்
பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000க்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி மந்த்லி சேலரி வந்து எந்த டேட்டில் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகுமா, இல்லை செக்காக கொடுக்குறாங்களா, இல்லை கேஷாக கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லோன் ஆன் பிஃபோர், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லோன் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லோன் ப்ராடக்ட் வெல் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் மை லோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரிஜெக்டடும் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் ரொம்ப நேரம் லோட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபை மீ வென் இட் அப்ரூவ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆனதுமே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த லோன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எலிஜிபிள் அமௌண்ட் வந்துட்டு 1 lakh வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 1 lakh லோன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அப்லோட் வந்து பண்ணல. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இந்த டைமில் வந்து ப்ரீ அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் லோன் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஜமாவே 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 1 lakh லோனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் வந்து எடுக்க முடியும். இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த லோன் அமௌண்ட்டை மட்டும் எடுங்க. அதுக்கு மேலே இவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக 1 லட்சம் ரூபாயும் வந்து எடுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 லட்சம் ரூபாயை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1 லட்சம் ரூபாயை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லோன் டீடைல் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம 1 லட்சம் ரூபாய் இந்த லோனை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1 லட்சம் ரூபாயும் அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. 1 ரூபாய் கூட குறையாது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீலாம் இப்போ எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ மட்டும் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 7,619 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் லோன் இருக்குல்ல அதோட இங்கே வந்து சேர்த்துறாங்க. ஸோ இங்கே வந்து சேர்க்கும் போது நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,07,619 ரூபாயா வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. அதுக்கு அடுத்தது நம்மளோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 11,041 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு முன்னாடி 2.4% மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2.4% வந்து 3.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.4% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வட்டி வந்து அதிகம் தான். பட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு 12 மாதம் தேவையில்ல 6 மாதம் தான் வேணும் அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31,000க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 6 மாதம் இஎம்ஐயை வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 29,000 செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 6 மாதம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்டட் ஆகும். இப்போ நீங்கள் 6 மாதமும் செலக்ட் பண்ணலாம், 12 மாதமும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு 1 லட்சத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லோன் அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா கீழே வந்து பாருங்க அப்கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த லோனை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணனா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெரிஃபை பண்ணும்போது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் எடுக்க முடியும். நான் இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணியுமே எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல.
ஆல்ரெடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் லோன் வந்து சங்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் இஎம்ஐ டீடைல் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஓகே அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இ-சைன் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இ-சைன் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன், இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகும். ஆனால் வட்டி அப்படிங்கிறது அதிகம், அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே உங்களால் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இதில் வந்து லோன் வந்து வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.